அக்னி சார், இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? நீண்ட இல்ல சார், நீங்க எல்லாம் பேசிருக்கீங்க, அக்னி சார் அமைதியா கேட்டாரு சார். 185 டிஎம்சிக்கு கையெழுத்து போட்ட யாருன்னு கேட்டேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். பேசலாம் சார், சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் ஐயா திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களை காங்கிரஸ் உணர்வோடு இருக்கக்கூடியவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக போட்டால் அதனுடைய நிலையே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் காங்கிரஸுக்காக இவ்வளவு பேசக்கூடிய நம்ம ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு மேலவை எம்பியோ இது வரைக்கும் வாங்கலைங்க. மகாத்மா காந்தி மாதிரி. ஆனால் ஒரு பேச்சை பார்த்தீங்களா, போட்டு இத்தனை பேத்தையும் புரட்டி எடுத்துட்டார். காங்கிரஸ் ரத்தம் சார். ஆமாம் ஆமாம், கரெக்டு தான், நான் அது இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இங்கே கடைசி வரைக்கும் தாவேக்காரங்க தாவேக்காவை காப்பாற்றுறதை விட ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தாவேக்காவை காப்பாற்றின விதம் இருக்கு பாருங்க. எப்படி சார் அது? ஒரு சிங்கம் ஒரு சிங்கக்குட்டியை பிடிக்கும் போது அதே கழுத்தை தான் பிடிக்கும். சிங்கம் சிங்கக்குட்டியை பிடிக்கிற போது கழுத்தை பிடிக்கும், ஆனால் அந்த சிங்கக்குட்டிக்கு ரத்தம் வராது. அதே சிங்கம் ஒரு மான் குட்டியை பிடிக்கிற போது மானுக்கு மூச்சும் போகாது, ரத்தமும் வெளியிலே வரும், அதுக்கு உயிரும் போகும். அப்படித்தான் இன்றைக்கு அவர் உங்களை பிடிக்க, சுகுணா திவாகரை பிடிக்க, நான் கொஞ்சம் பேசினால் என்னை பிடிக்க, நந்தகுமார் அப்படி பேசுறாரா? இல்லை, அஞ்சாறு வருங்க, அவர் புத்திசாலி. அப்ப நாங்கள் எல்லாம் ஆகவே சார் சொன்னாரு, எங்க பேத்திக்கு கூட தெரியுங்க, அவங்க உங்க பேத்திமார்கள் எல்லாம் தாவே காட்சிக்கு ஓட்டு போட்டதுனாலதான், அந்த தாவேக்காவை ஓட்டு போட சொன்னதுனாலதான் ஓட்டுக்கு பேத்திக்கு ஓட்டு இல்ல உலகத்துக்கே தெரியும். ஆனா பேத்திமார்கள் எல்லாம் தாத்தா பாட்டியை ஓட்டு போட சொன்னதுனாலதான் இன்னைக்கு தாத்தா கூட சொல்ல மாட்டேங்கிறாரு பதில. தாவேக்கா காப்பாத்த வீட்டு பிரச்சனை நாட்டு பிரச்சனை, எல்லாமே நாட்டு பிரச்சனை தான். இப்ப இருங்க இப்ப பாருங்களேன், ஏப்பா இவங்க என்ன சொல்றாங்க, திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர போகுது. இது ரெண்டாவது கண்டுபிடிப்பு. இப்ப முதல் மாசம் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர போகுது. எப்படிங்க ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா? இது எவ்வளவு ஜனநாயக தப்பு அப்படின்னாங்கல்ல. இது முதல் செட்டிங். ரெண்டாவது செட்டிங், திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர போகுது அப்படி ரெண்டாவது செட்டிங். நான் இப்ப கேட்பது, கடைசி வரைக்கும் கேட்டீங்க, ஐயா பதில் சொல்லவே இல்லை. நான் இப்பொழுதும் உங்க சார்பா நான் கேட்கிறேன், இப்ப பதில் சொல்வாருன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கேட்பது, தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த முதல் தீர்மானம் என்ன சொன்னாரு? மேகதாது தீர்மானம். அந்த மேகதாது தீர்மானத்துல அவர் சொன்னது என்னன்னா, இரண்டாவது நடுவர் மன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. வேண்டும், அது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த முதல் தீர்மானம், அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டு வந்தது, அது ஓகே. ஆனா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, கடைசி வரைக்கும் பதில் சொல்லாமலேயே போனார் பாருங்க. உண்மையிலேயே அதுதான் ஐயா வேலுச்சாமி அவர்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இப்ப என்னன்னா, அடுத்து நான் வரேன், அடுத்த செய்தி. இங்க பாஜக 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்தாங்க, இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறாங்க. ஆனா 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது தமிழ்நாடு சட்டமன்றம் மத்திய அரசின் திட்டங்களை ஏற்றுக்கிறல. ஆனா இன்னைக்கு திரு சுகுணா திவாகர் சொன்னதை போல எல்லாவற்றையும் மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை எல்லாம் தாவேகா அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆனால் எதையும் பேசுவதில்லை. ஆனா பாஜகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான், அது இங்க முக்கியம் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா தாவேகா தான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற மாதிரி சொல்றீங்க. 200% உண்மை. என்ன சார் லாஜிக்? நல்ல பாயிண்ட். இப்பதான் இங்க பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் பாவம் பாவம், அவர்கள் உண்மையிலேயே அரசியல் செய்கிறார்கள். ஆனால் தாவேகா பேருக்கு இவர்களை வைத்துக்கொண்டு உள்ளன்போடு ஆதரவோடு இயக்குகிறது. இங்கு நடப்பது தாவேகா ஆட்சி என்று யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. வேற சார், மத்திய பாஜக அரசு விரும்பியதை
இங்கு செய்யக்கூடிய அரசு தாவேக அரசு. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா என்டிஏ கூட டிவிகே கூட்டணி வச்சுக்கிச்சு, டிவிகே கூட இருக்கக்கூடிய பழைய திமுக கூட்டணி எல்லாம் அங்க போயிடுச்சுன்ற மாதிரி சொல்றீங்களே. 2009க்கு பிறகு திருமணமானது எல்லாமே பத்திர அலுவலகத்தில் பதிவு செய்யணும். அதே மாதிரி அதை அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க காங்கிரஸ் கட்சியோட ஒன்றிணைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்படின்னா நீங்க இந்தியா கூட்டணியில சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், உண்மையா? ஆனா தாவேக சேராது. ஏன்? பாஜக இருக்கும் வரை பாஜகவை தாவேக அரசு எதிர்க்காது. எதிர்க்காது என்பதை காங்கிரசுக்கும் தெரியும். அதனாலதான் ஒரு பேரு வைக்க மாட்டேன். கேட்டா ஐயா சொல்றாரு, ஏங்க நாங்க பேர் வைப்போம். சில பேரு பெத்த பிள்ளைக்கு 2 வருஷம் கழிச்சு பேர் வச்சிருக்காங்க. அப்ப பிள்ளைக்கே பேர் வைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிற போது இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கு 60 நாள், ஒரு 5 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னா அப்ப உங்கள் நோக்கம் என்ன? உங்க முதல் நாடாளுமன்ற உறுப்பினரை காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்குறீங்க. அப்படின்னா நீங்க இந்தியா கூட்டணியில உள்ள போகணும். ஏன் இந்தியா கூட்டணியில உள்ள போல? அங்க திமுக வெளியே வந்துருச்சு. திமுக வெளியே வந்ததுனால 30 எம்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பர் நந்தகுமார் சொல்றாரு. 30 என்ன 40 எம்பி வச்சிருந்த போதும் அன்னைக்கும் பாஜகவை எதிர்த்தாங்க, இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. சார் நான் ஒன்னு சொல்றேன், பாஜகவை எதிர்த்ததனாலதான் திமுக அதிமுக தோற்கிறது. இதுல மாற்றமே இல்லை. நான் மாறுகிறவனும் அல்ல. பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அப்படி பார்த்தா தாவேக கொள்கை எதிரி சார் பாஜக. நீங்க கொள்கை கோட்பாடு கொள்கை எதிரி தானே. தமிழ்நாட்டுல இங்க 60-40 இருந்துச்சுல ஊரக, நீங்க மகளிருக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் என்ன ஆச்சு? 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்துல என்ன ஆகுது? 40% 60% மாறுதுல. இதெல்லாம் காங்கிரஸ்க்கு தெரியாதா சார்? இதெல்லாம் தாவேகாவுக்கு தெரியாதா? காங்கிரஸ் தாவேகா கூட இருக்கிறாங்க. அது ஒரு நாடகம். நான் இப்பயும் சொல்றேன், காங்கிரஸும் பாஜக அது ஒரு நான் பாஜக காங்கிரஸ் நாடகம் சொல்லல. காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் கழிச்சு ஐயா சொன்னார், அழகா சொன்னாரு. இந்த கேள்விக்கு மட்டும் ஐயா அடுத்த சுற்றுல பதில் சொல்லுவார், நேரம் கொடுத்தா சொல்லுவாரு. ஐயா சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சியில ஐயா காமராஜர் வந்து பரமேஸ்வரன் என்ற தாழ்த்தப்பட்ட ஒருவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக்குனாருன்னு சொல்லி கேட்கிறாருல. இந்த தாவேக ஆட்சியில நீங்க கூட்டணியில தானே இருக்கிறீங்க. உங்களுடைய ஆட்சியில நீங்க கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு நீங்க ஐயா விஸ்வநாதம் அவர்கள் ஏன் இந்து அறநிலைத்துறையை கேட்டு வாங்கல? ஆகவே அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற, இன்னைக்கு தாவேக இருக்கட்டும். ஏன் இந்து அறநிலைத்துறை வேணாமோ? ஏன் நீங்க வந்திருந்தால் அந்த பழனி கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிருக்க மாட்டீங்க. உண்மையா அந்த 100 கோடி ரூபாயை 2 கோடி சொத்துக்கு மாத்த மாட்டீங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து பரமேஸ்வரனுக்கே வந்து அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தது நீங்க இல்லையா? ஆகவே அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற. இங்க நம்ம ஒரு 60 வருஷம் கழிச்சு 2 அமைச்சராயிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆனால் தாவேகா எடுக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் நீங்கள் சுமக்கணும்ன்றதை மறந்துடாதீங்க. ஆனா தட்டி கழிக்க விரும்புறீங்க. நீங்க தட்டி கழிக்கிறீங்க. 2 அமைச்சர் பதவி ஒரு எம்பி சீட்டு கொடுத்ததுன்றது பாரத சுமக்கிறதுக்கா காங்கிரஸுக்கு? அப்ப பதில் சொல்லுங்க. அப்ப லேசா வந்து நீங்க பதவிக்கு தான் நீங்க தாவேகாவை பயன்படுத்துறீங்களா? அப்படின்னா ஏன் கூட்டணி முன்னாடியே போகல? அப்படின்னா ஏன் வந்து நீங்க தான் வெளியே போறன்னு தெரியுதுல? ஏன் நீங்க திமுக ஒரு ராஜ்யசபா உறுப்பு 28 சீட் வாங்குனீங்க? 28 வாங்குனீங்கல்ல, ஏன் 5 தான் ஜெயிச்சீங்க? என்ன பொருள் நடக்கும் இல்லையா சார்? சார் அதுதான் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்றது எல்லா அரசியலையும் உண்டு. எல்லா அரசியலையும் உண்டு. அதே மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சிகளிலும் ஆளுங்கட்சியா இருக்கிற போது பிரச்சனைகளும் உண்டு. அந்த பிரச்சனைகளை மௌனமாக இருப்பதும் உண்டு. காங்கிரஸ் மௌனமா இருக்கு. தாவேகாவே மௌனமா இருக்கிற போது காங்கிரஸ் என்ன பேச முடியும்? பேச சொல்லுங்க. பேசுவாங்க சார். இப்ப பேசுவார் சார். அதனால இதுதான் சொல்ல வர. ஆகையினால உங்களுடைய போக்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனால் ஆட்சிக்கு வந்தது ஒரு பெரிய மாற்றம் நீங்க நினைச்சிடாதீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே இவர்கள் திமுக அதிமுக, ஏன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ், அவர்கள் செய்த சாதனைகளை கேட்டா சொல்லிடுவாரு. இப்பதான் 60 நாள் ஆகியிருக்கு. நான் இப்ப சொல்றேன் 60 நாள் இல்ல, 1825 நாளும் தாவேகா அமைதியாகவே தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க சார். 3 காரணம் சொல்லு சார். இதெல்லாம் ஏன் பேசலன்னு சொல்லுங்க சார். நேரா திருச்சி வெளிசாமி சார் பதில் சொல்லுவார்.
பழனி தண்டாயுதபாணி இதுல காங்கிரஸ் பேசுச்சா? மேகதாது 2வது நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் பேசுச்சா? ஒரு செங்கலை கூட நாங்க வைக்க மாட்டோம் சார். ஒரு செங்கலா 1 லட்சம் செங்கலான்றது இங்க கேள்வி இல்ல. நீங்க அங்க பேசுனீங்களா பேச மாட்டீங்களா? 2. 3வது, இந்த நீட்டு விளக்குக்கு நீங்க திமுக இத்தனை எம்பி வச்சிருக்குன்னு சொல்றீங்களே, ஏப்பா அவங்கள தான் அவங்க வந்து சொல்லிட்டாரு சார், நாங்க நீட்டு விலக்குலாம் இல்ல, நீட்டு வினாத்தாள் கசிந்ததுக்கு தான் நாங்க போராட்டம் நடத்துறோம்ன்றாங்க. நீட்டுலாம் இருக்கலாம்னு தான் சார் சொல்றாங்க காங்கிரஸ். இப்போ நான் கரெக்டா சொல்லுங்க. ஆமா சார், மாநில அரசு விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம், விரும்பாத இடத்துல வேணாம். அதான் நாங்க சொன்னோம் சார். பாதி சொல்லி பாதி முடிச்சீங்கன்னா இது நெய்யினால் சுட்டவை அல்லன்னு மட்டும் போடுற மாதிரி ஆயிரும். அழகா வந்து எப்படி சொல்லிட்டு போறாரு பாருங்களா ஐயா, ரொம்ப விவரமானவர். காங்கிரஸ் விரும்பினால், மாநில அரசு விரும்பினால் என்பது வேற, அழுத்தம் திருத்தமா சொல்லணும். காங்கிரஸ் அந்த இதுல வந்து செக்ஷன் 10D ரஞ்சித் ராய் கமிட்டி போடல, அதற்கு பிறகு வந்த பாஜக அதை திருத்தினாங்க, அந்த கமிட்டியின் மூலம் இதை கொண்டு வந்தாங்க, அதனால நுழைவுத் தேர்வு வந்துருச்சு, அதனால உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதி கொடுத்தாங்க. 11 நீதிபதிக்கு நான் இப்பயும் ஐயா நம்ம திருச்சி வேலுசாமி ஐயாட்ட கேட்கிறேன், 11 நீதிபதிகளை கொண்ட அமர்வு தாவேக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுமா? நீட்டு விளக்கை பெறுவதற்கு தாவேகாவும் காங்கிரசும் ஒன்னு சேருமா? பேசலாம் சார். ஒரு இந்த மூணுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு சார் அக்னி சார் ரொம்ப சுருக்கமா சார். பாஜக தாவேகா ஆட்சியை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நண்பர் சொன்னாரு, அதாவது எப்படிங்க பாஜகவும் தாவேகாவும் அப்படிலாம் இருக்கும்? ஏங்க குதிரை பேரம் சொல்லி திமுக புகார் கொடுத்திருக்கு, அதிமுக புகார் கொடுத்திருக்கு, அமமுக புகார் கொடுத்திருக்கு. ஆளுநர் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? எடுக்க மாட்டார். அவர்களுடைய விருப்பம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு தாவேகா, மத்திய அரசு சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துற ஒரு தாவேகா தேவை. இதுல மாற்றமே இல்ல. எம்மை மீத என்னுடைய நேரத்தை ஐயா திருச்சி வேலுசாமி கொடுத்துருங்க.